இல்லை நம்ம எவ்வளவு அநாகரிகமாக மேலை நாட்டினரை பின்பற்றுகிற முட்டாள்தனத்தை செய்து கொண்டோம். அதுதானே காந்தியடிகள் எதிர்த்தாரு. சரியான உணவு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ஒரு சாமியார் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிருக்கவே மாட்டோம். ஒருத்தன் நம்ம வாழறதுக்கு அவன் சொல்லி தரேங்க சொல்றானா இல்லையா மனோவரன், அந்த சாமிகிட்ட போனால் வாழை படிச்சுக்கலாம். அப்போ நான் என்ன, எங்கள் அப்பன் வாழாமலால என்ன பெற்றான், எங்கள் அப்பனை ஆத்தாலும் எனக்கு வாழ தெரியாதோ, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்குவேன். வாழணும்னா முதல்ல உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்படு மெய்ஞானம் சேர்ந்துட மாட்டா உடம்பை வளர்த்தீர். திருமூலர் சொல்றாரு, உடம்பை சரியா வச்சிருந்தேன்னா தாண்டா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் பத்திரமா இருக்குங்க. உடம்பு பலமா இருக்கணும். We want muscles are fine, the nerves are still, the gigantic will which nothing can resist now. விவேகானந்தர் இல்லையா? உடம்பு. எங்க ஊர்ல இந்த ஷட்டிலுக்காக விளையாட்டு இருந்தாங்க, போய் பார்க்க போயிருந்தேன். இது விளையாடலாமான்னு கேட்டேன். அங்கே ஒருத்தன் சொல்லிட்டான் உனக்கெல்லாம் வராதுன்ட்டான். அடுத்த வருஷம் முதல் ரவுண்டில் அவனை நான் தான் தோக்கடிச்சேன். அந்த வருஷம் நான் தான் சாம்பியன் திருநெல்வேலியில் 40 வயசில். இங்கே வெறி வேணும், ஜெயிக்கணும். உடம்ப ஒன்று சொல்ல, உணவை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னதான் சாப்பிடணும். இல்லைன்னா சாப்பிடுகிற உணவு செரிக்கிற வகையில் உடற்பயிற்சியை வைத்துக் கொள்ளும். என்ன உண்டீர்களோ செரிக்க வேண்டாமா? எங்கள் ஊரில் ஒருத்தன் வந்தான், ஏன்டா ஒரு மாதிரி திட்டுமுட்டு அடிச்சுட்டு வரு. ஏன்னே, கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன், சாப்பாடு நல்லா இருந்துச்சு சித்தப்பா, ஃபுல்லாக சாப்பிட்டேன்ட்டான். சாப்பிட்டெல்லாம் கொஞ்சம் நடந்தான்னே, நடக்கணும் தான் நினைக்கேன், தூக்கம் வருதேங்க. வயிற்றில் அதிக உணவு போகிற பொழுது மூளையை சோறு கொடுத்தும் உறங்க வைக்கும். அதெல்லாம் தான் அந்த உறக்கம். அது உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு நம்ம நாட்டில் அது பழமொழியாக்கிவிட்டான்னு வைங்களேன். ஒரு மாதிரி வருது. ஆனால் வடை நல்லா இருந்தது கழுத, அது சாப்பிட முடியாமல் போச்சுங்க. இல்லை இவ்வளவுதான் சாப்பிட்ருக்கீங்க, இன்னும் வடை ஏன் வடை திங்காமல் வந்த அப்படின்னு கேட்டேன். உன்னை என் மகன் இந்த ஆனந்த விடனில் இப்போ எழுதுறான்ல, மூங்கில் மூச்சு சுகான்னு ஒரு தொடர்து, என்னுடைய பையன், அவன் என்ன சொன்னான், ஏன் சித்தப்பா வடை சாப்பிடாம வந்த அப்படின்னு அவன் கேட்குறான். முடியல, ரெண்டாவது அவனுங்களும் வற்புறுத்தலைங்கிறான். யார்? அந்த கல்யாண வீட்டுக்காரன். இவனே இப்படி கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், ஒரு 20 நிமிஷம் நடந்துருக்கு. ஒரு லண்டன் மருத்துவர் என்கிட்ட சொன்னார், SM கிஷன் எம்எல்ஏ இருந்தார், அவருக்கு சுகர் இருக்கும். ஜாங்கிரி 2-3 உள்ள தள்ளிட்டாரு. என்னென்ன நீ பாடி ஜாங்கிரி சாப்பிட்றேன்னு. அந்த லண்டன் டாக்டர் சொன்னா, சாப்பிட்டா நான் ஏன் சாப்பிட்டவரை சத்தம் போடுறேன், ask him to have a walk up to பனகல் பார்க்கணும். சர்க்கரை தேங்காது உடம்புல, நடக்கணும். சில பேர் என்ன சொல்றான், அந்த இட்லி எடுத்துட்டு வர கூட நடக்க மாட்டானே, மாப்பிள்ள அங்கே போய் எடுத்துக்கன்னு. பப்பேக்கு சிலவர் வரமாட்டான், அது எடுத்து திங்கணுங்க. ஆனால் அது எப்படி முடியும்? அது வெள்ளைக்கார பயலுக்கு சரி, நமக்கு அதுக்கு இட்லியை வச்சு சாம்பாரை ஊத்தட்டுமேங்க. சாப்பிடாதீங்க, அவங்ககிட்ட சொல்ல, சாப்பிடாதீங்கன்னு என்ன சொல்ல, தேவையானதை பசித்து. அப்போ யார் எவ்வளோ பெரிய அறிவாளி, 2 வார்த்தை தானே தமிழ், அதில் எவ்வளோ பெரிய மருத்துவ செய்தி வைக்கிறா, பசித்து புசி. நல்ல விடிய கால வீட்டில் சாப்பிட்டு வெளியில் வரும்போது அந்த பருப்பு வடையை பார்த்த உடனே போயிடுறானே. போகிறவன் இல்லையா மனோவரன், அங்கே நண்பர்கள் சும்மா இருக்கணும், மாப்பிள்ளை வடை சூப்பராக இருக்குமா. இது எதுக்கு? சாப்பிடாதேங்க. குத்தாலத்துக்கு குளிக்க வரேன்னு பார்த்தீங்களா, மெயின் ஃபால்ஸில் இந்த எப்போதுமே கூழானாலும் குளித்து குடினா கிளவி எது தெரியுமா, குளிச்சிங்கன்னு வச்சுங்க ரத்த ஓட்டம் நல்லாயிருமா, பசிக்கும். சில பையன் 3 மாதம் குளிக்காமல் இருக்கான், அவனுக்கு பசிக்கு. இந்த அருவியில குளிச்ச உடனே பசிச்சிடும் கப கபன்னு. உடனே என்ன பண்றான், இந்த சூடா பச்சி போடுறான் பார்த்தீங்களா, அங்கே குத்தாலத்தில் போய் பார்த்துருக்கீங்கள, அவன் 10 வருஷமா ஒரே எண்ணெயில் தான் போடுறான். அதை பற்றி அவருக்குமே வருத்தம். அது அந்த பச்சி வேற செவப்பா பளபளன்னு நம்மளை கூப்பிடும், வா வாங்கும். நான் போவே மாட்டேன், நான் ரொம்ப பழகிருக்கேனா. அதில் அந்த தினத்தந்தி பேப்பர் வரை கட்டி தொங்க விட்டுருப்பான். இவன் வாங்கி எண்ணெய் எடுக்காம அந்த நாக்கை அறுத்தான்னு கேட்கணும், அப்படி திங்கணுமான்னு. அதுதான் எண்ணெய் இருக்குல்ல புறவன. கடைசியில் பார்த்தா அது ஷேப்பும் இருக்காது, எண்ணெய் இருக்காது, மாவும். ஆலங்குளத்துக்கிட்ட மகிழ்ந்து வரும். என்கிட்ட கேட்பான், அண்ணாச்சி ஏப்ப எக்கு தப்பா வருதம்மா, கொன்றுவேன், திங்காதன்னு. 2 விஷயம், பசித்து புசிக்கணும், அதுக்கு முன்னால குளிக்க படிக்கணும். குளிக்கணும் நல்ல. உங்க ஊர்ல தண்ணிக்கு பிரச்சனை இல்லைல்ல, எங்க ஊர்ல யோகம் தாமிரபரணி ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அதுலேயும் பூரா மணலை பூரா அள்ளிட்டான். கொக்கோ கோலா கம்பெனி வேற அவன் பாட்டுக்கு அவன் ஒரு பக்கம் தண்ணியை எடுத்துட்டு இருக்கான். அது நாடே என்ன எங்கேயோ போயிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் வைங்க.
அந்த மருத்துவம் துவக்கிறவர்கள் நோய் இல்லாம வாடுறதுக்கு சொல்லுன்னு சொல்றாங்களே, முதல்ல இந்த 70 பேரையும் இந்த அமைப்பையும் நான் பாராட்டுறேன். சொல்லவே மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லட்டுமா? எங்க ஊர்ல இங்க ஒரு தேவர் ஒருத்தர் வந்தார், ஏன்ட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னார். நான் சொன்னேன், சாதாரண ஹோமியோபதி மருந்து நான் சாரேன், சாப்பிட குணப்படுத்துறோம்னு. அவன் கேட்கான், அது மாத்திரை எவ்வளவுன்னா 100 மாத்திரை 10 ரூபான்னா. அது சீப்புங்க, 10 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை 100 ரூபான்னா தான் மருந்துட்டான். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா அங்கே பெரிய மருத்துவர்கிட்ட நான் அனுப்பிட்டான். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், கையில் பணம் வச்சிருக்கான்னு கேட்டேன். 8000 ரூபா இருக்குன்னா. சரி போன்ட்டு போயிட்டான். காலையில் 9:30க்கு போனான், சாயங்காலம் 6 மணிக்கு வந்தான். 10 ஃபைல் பக்கத்தில் வச்சுருக்கான். என்ன தேவை, என்னாச்சு? என்ன இல்லை, நல்லா சோதிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு காலையில் போனவொடனே ஒரு மிஷினுக்குள்ளே தள்ளினாங்க. அது ஃபோட்டோ எடுத்தது. முதல்ல தள்ளும்போது நான் பதறி எந்திரிச்சிட்டேன், இதுக்குள்ளேயே தள்ளுதான்னு ஒன்றும் செய்யாதுன்னு. அப்புறம் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு டாக்டர் இந்த முழங்கால எல்லாம் ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று வச்சு தட்டினார். ஒரு டாக்டர் வயிற்று அமைக்கி குப்புரை போட்டு மிதிச்சு, அப்புறம் நாக்கை நீட்டினேன். கண்ணை இழுத்து பார்த்தாரு, இழுத்து பார்த்தேன். அப்போ ஸ்டெதஸ்கோப்பை வச்சுக்கிட்டு மூச்சை விடுன்னாரு. கொஞ்சம் அபசகரமாக இருந்தது. நோயை குணப்படுத்த வந்தால் மூச்சை விட்டுருங்கானே, நமக்கு ஒன்றும் தெரியும். முதுகுலையும் வச்சு மூச்சை விடுங்க, முன்ன வச்சோம். வச்ச உடனே எல்லாம் சோதிச்சார். சோதிச்சுட்டு உங்கள் அப்பாவுக்கு சர்க்கரை நோய் இருந்தான்னு கேட்டார். உங்கள் அம்மாவுக்கு இருந்தா, தாத்தாவுக்கு இருந்தா, உங்கள் அப்பாவுக்கு எல்லா நோயும் கேட்டார். கடைசியில் என்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டார். அப்போ எதுக்கு 1 மணி நேரம் இவன் என்னை சோதிச்சாங்கிறது எனக்கு. அப்புறம் 2 கேரளா பிள்ளைகளை கூப்பிட்டு போய் என்னை ஒரு பட்டில் படுக்க வச்சு சட்டையெல்லாம் கலத்திட்டு பசையை தடவி என்னெல்லாமோ ஒட்டுச்சு. அது பிசுக்குன்னு அடிச்சிட்டு இருந்தது. நான் பிள்ளைகளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு 1500 ரூபா போடுவான்னு எனக்கு அப்புறம் தெரியல. அதுக்கு ஒரு 1500 போட்டு. சரி, இப்போ என்னெல்லாம் ஆச்சு? ஒன்றும் இல்லைன்னு தெரில டாக்டர். ஆமாம். அப்போ ஊருக்கு போனேன், ஏன்ட்டியும் ஒன்றும் இல்லை இல்லான்னா. என்ன 8000 ரூபாய் வாங்கிட்டான்னா. இதுக்கு தானடா நான் சொன்னேன். நான் அப்புறம் 500 ரூபாய் கொடுத்து ஊருக்கு. நான் கிண்டலுக்கு சொல்ல நினைக்காதீங்க, இதுக்குள்ள செய்தி. ஒரு கிராமத்துக்காரனுக்கே தான் உடம்பை பேண முடியல. அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ வலுவாக இருப்பாங்க. காரணம், இத்தனை நகர பேருந்துகள் கிடையாது. அவன் பாட்டுக்கு 10 கிலோமீட்டர் 20 ரூபா நடந்துறான். இப்போ தடுக்குனா நம்ம வளர்ச்சி என்கிற பெயரில் உடல் பயிற்சி எல்லாம் குறைச்சிட்டோம். கோவிலுக்கு போய் சொன்னாங்களே நம்ம பெரியவங்க, ஐயா சத்யசாயில இருக்காங்க. ஒரு கோயிலுக்குள்ள போனீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் காலையில கோயிலுக்கு முறையா போயிட்டு வந்துட்டா உடற்பயிற்சியே செய்ய வேண்டாம். கொடிமரத்து முன்னால எப்படி விழுந்து வணங்கணும்னு சொல்லியிருக்கான் 3 முறை. இந்த 3 முறை காலை மடக்கி விழுந்து முழுமையா கை வச்சு முகத்தை மாத்தி அந்த கல்தரையில வச்சு எழுந்து உடற்பயிற்சி. கருவறையில கும்பிட்டா இப்படிதான் கும்பிடணும். கருவறையில கை கும்பிடும். உள்ள சாமியை கும்பிடும், இப்படி கை வச்சுக்கணும். வச்சு பாருங்க, கை வலிக்கும். அது ஒரு 10 நிமிஷம் நிக்கணும் கற்பூரம் முடிகிற வரை. அது எங்க திருநெல்வேலி கோயில் 14 ஏக்கர், உள்ளேயே 2 நன்னீர் குளங்கள், உள்ளேயே சோலைவனம், சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும் கோயிலுக்குள்ள. 14 ஏக்கரை 11 தடவை சுத்தினான்னு வைங்க. நம்ம கிழவனும் எவ்வளவு புத்திசாலித்தனமா எல்லாம் பண்ணிருந்தான். சிவன் கோயிலில் வில்வயலை கொடுப்பான், வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பிபியும் கிடையாது, சுகரும் கிடையாது. புரியுதா? பிள்ளையார் அருகம்புல் கொடுத்தாருன்னு வைங்க, அருகம்புல் சாப்பிட்டீங்கன்னா அங்கேயும் 2 நோயும் கிடையாது. பெருமாள் கோயில துளசியும் அந்த கற்பூர தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நுரையீரல் நோய்களே வராது. அம்மன் கோயிலில் இந்த வேப்பலை கொழுந்து கொடுப்பாங்கல்ல, சாப்பிட்ருங்க. வயிற்று நோவு, வயிறு சம்பந்தப்பட்டமான எந்த பூச்சியும் வயிற்றுக்குள்ள இருக்காது. கோயில் சார்ந்த மருத்துவம் நம்ம பெரியவங்க அதை வச்சிருந்தான். நீ அதையும் முட்டா பயிலுவோ, லூசு பயிலுவோ, பகுத்தறிவில்லா பயிலுவோன்னு சொல்லி ஒழிச்சிட்டே இல்லை, அந்த பயிற்சியை தடுத்துட்டே இல்லை. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில 11 தடவை சுத்தினான்னு வைங்க, முடிஞ்சு போச்சு இல்லை. இப்போ சென்னையிலாம் நான் போனேன்னா விடிய காலம் இந்த கடற்கரையில் போய் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இவன் அங்கே நடக்கான், எங்கே நடக்கான். ஒரு பயிலும் சைஸ் வேற சரியா இல்லை, அவ்வளோ பயிலும் டிராயரை போட்டு அந்த கடல் ரொம்ப வருத்தப்படுது. கண்ட நாயெல்லாம் அரையமனமாக பார்க்கறதுக்காக நான் பிறந்தேன், கடவுளை என்ன படம். இவங்க ஹலோ உங்களுக்கு 385, ஐ எம் 400. இது சர்க்கரை நோய் அவ்வளோ இருக்குன்னு சந்தோஷப்படுத்தாங்க. அவன் 380. நான் அதுலேயும் உன்னை விட பணக்காரன் 400ங்க. அதில் இன்னொரு கேடு பார்த்தீங்களா, கிடக்கிறதுலே அருகம்புல் சாரெலாம் விற்கான்.
இது பிள்ளையாட்ட போய் 4 வாங்கி ஒரு 50 சோப்பு கண்ணு போட்டால் உடற்பயிற்சி. அப்புறம் நம்ம மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, தினசரி ஒரு 5 கிலோமீட்டர் நடங்க, நல்ல கையை காலை வீசி நல்லா நடங்கன்னு எங்கள் ஊரில் ஒரு பையிட்ட சொல்லிட்டார் அவர். அவனும் 1 மாதம் நடந்தான், விடலை அவர் சொன்னது. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டான், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தேன், இப்போ செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன், அடுத்தாப்பில் எந்த ஊருக்கு போகணும்னா. அப்போ தான் டாக்டர் சொன்னார், உள்ளூருக்குள்ளே நடக்க சொன்னால் நீ நெடுஞ்சாலையில் நடந்திருக்கேன் சண்டாளா, உன்னை எவன்டா. 2 விஷயங்க. காலையில் எந்திரிக்கிறீங்கல்ல, பல் விளக்குங்க, செப்பு பாத்திரம் இப்போ இருக்குன்னு நினைக்கும் கடையில் விற்கிறாங்க, கொஞ்சம் விலை கூட இருக்கும், இல்லைன்னா ஏதாவது கோயிலேருந்து எடுத்துக்கிறோங்க, நம்ம அவ்வளோதான் சொல்லுங்க, நம்ம வேறு என்ன சொல்லலாம். அங்கே இருக்குது என்ன மனோரம் பார்த்தீங்களா, பத்மநாப சுவாமி கோயிலில் பாதாள அறையை திறக்கிறான், 5 லட்சம் கோடிக்கு தங்கம். நல்ல வேளை பத்மநாப சாமி கேரளாவில் இருக்கார். சாய்பாபா எவ்வளோ பெரிய என்னெல்லாம் செஞ்சார், அங்கேருந்தே பணத்தை எடுத்து அசிங்கம் பண்ணிட்டாங்களே. பார்த்தீங்களா, ஒரு 4 பணம் வந்து மாட்டிக்கிட்டு பார்த்தீங்களா போலீஸ்காரன்ட்டு. பணம் ஆபத்து தானே, தவிர செய்தி பத்திரிகையில் அவரை சொல்லலை நான் குறை. அங்கேருந்து ஐயா வருத்தப்பட்டுறக்கூடாது, எனக்கு செய்தியும் ஊடகங்களும் எது தருதோ அதான் நான் பேச வர்றவன். பல கோடி அங்கே எடுத்துட்டாங்க இங்கே எடுத்துட்டாங்க, அவர் மேலே தப்பே சொல்லி அவங்க வருகிற வழியில் போலீஸார் சோதனை போடுறான், இங்கே இருந்து வருதுன்னு சொல்கிறான், அங்கே அந்த அலுவலகத்திலிருந்து வருது. நான் எதுக்கு சொல்கிறேன், பத்மநாப சாமிகளுக்குள்ள இவ்வளோ கீழே இருந்திருக்குல்ல, இப்போ திறந்து பார்த்ததே ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இனிமேல் அதை கணக்கெடுப்பான், அதை எடுப்பான், அறநிலையத்துறைட்ட கொடுமா, அவன்கிட்ட கொடுமா, இவன்கிட்ட கொடுமா, அதில் பரம்பரை ட்ரஸ்டி, அது திருவிதாங்கூர் தேவஸ்தானம், அதில் மன்னருக்கு உரிமை உண்டு, மன்னர் தினசரி இப்பவும் வந்து வணங்குறாருங்க. ஒரே ஒரு துண்டை கூட்டிட்டு தான் அந்த மன்னர் வந்து அங்கே வணங்குவார். ஊட்டுப்பறை இன்னும் இருக்காங்க கேரளாவில். கேரளா கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு வேறுபாடுல இருக்குது. கேரளாவில் சாமி கூட போனால் சாமி உள்ளே இருக்க மாதிரியே நமக்கு தோணும், ஏன்னா மின்சார விளக்கே இருக்காது, எல்லாம் தீபம் தான் ஏற்றிருப்பான். அந்த போத்தி பூரா சரியாக இருப்பான், குளிச்சுட்டு தான் வருவான். மேலே யாராவது பட்டுட்டா கூட திரும்ப குளிக்க போயிடுவான், குளிச்சு தான் வந்து பூஜை பண்ணுவான். ஜனாதிபதி வந்தாலும் அவன் சந்தனத்தை வீசத்தான் செய்வான். இங்கெல்லாம் விஐபி தரிசனம் வச்சிருக்கானே, விஐபி தரிசனம் ஒன்று நடக்கல ஐயா, நம்ம எல்லாம் நிற்கும், அவனை கொண்டு அங்கே விட்டுட்டான். திருச்செந்தூருக்கு போயிருந்தேன், முன்னால் கொண்டு 2 பேரை விட்டானுவா. நான் உங்களை கூட்டேன், ஏன்டா அவங்க 2 பேரும் முன்னால் கொண்டு விட்டியன்னே. யார் அயோக்கியன்னு முருகனுக்கு காட்ட வேண்டாமா, நீங்க ஒண்ணு. படைச்சவனுக்கு தெரியாத ஐயமா அயோக்கியன்னு, அவனுக்கு என்ன அறிவு பாருங்க. இந்த திருச்செந்தூர் பட்டருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, அது நோய் தராது. இந்த பொங்கல் தருவாங்கள்ல மிளகு போட்டு பொங்கல், ஹோட்டலில் சாப்பிட்றது வேற, அது நெழுன்னு கொண்டு வச்சிருந்தானே, அந்த டால்டாவை நிறைய ஊற்றி நம்ம கேட்காமலே பரிமாறுறானே ஹோட்டலில். நம்ம போய் உட்காந்தானே அவன் பாட்டு ஒரு பொங்கலையும் வடையும் கொண்டு வச்சிடறான். என்ன சாப்பிடு, எவனாவது ஏன் வச்சேன்னு கேட்காமா. நான் உன்கிட்ட கேட்டேன்டா, இப்போ நான்லாம் கேட்டுருவேங்கவா, எதுக்கு பொங்கல் வடைய வச்ச, நீ வச்சு நான் சாப்பிட முடியாது எடு. அது இன்னொன்று பரிமாறும்போது பார்த்தீங்களா, நீங்கள் சாம்பார் பேசினப்போ சோத்தை தள்ளுவோம். சாப்பிட்றீங்களா, துட்டு கொடுத்து தானே சாப்பிட்றீங்க. யாராவது எப்படா நான் சாப்பிடும்போது சோறு வச்சேன்னு கேட்குறீங்களா. சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் என்ன நினைக்கணும், மேலே நாட்டுக்காரன் ஆயிட்டீங்க நீங்கள். அதெல்லாம் இன்டீசென்சியாம். என்ன இன்டீசென்சி, செருப்பை கொண்டு அடிக்கணும். சாப்பிட போயிருக்க 80 ரூபா கொடுக்குற, சோறு வச்சிருக்கான், பருப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. சாம்பார் வேணும்னா கேட்பே இல்லை, வேற சோறு கூட சாம்பார், அதையும் பாட்டு தள்ளுறான். பார்த்தீங்களா மனோவரேன், கேட்குறோமா, நான் கேட்டுருவேன், நிறுத்து, என்ன பருப்பு சாப்பிட்றேன்ல இரு, பரிமாறத்தானே இருக்க நீ. சின்ன சின்ன விஷயத்தில் அவன்கிட்ட போய் பேரர் ப்ளீஸ் சட்னி, பிச்சை எடுத்தா சாப்பிடுத என்ன ப்ளீஸ் சட்னி பேரர், அட நாய ஏல துட்டு கொடுத்து சாப்பிடுத. அவன்கிட்ட போய் பேரர் ப்ளீஸ் கொஞ்சம் சட்னி கொடுங்க, இதை விட தட்டை எடுத்து தெருத்தருவா போயிடு, ஹோட்டலுக்கு ஏன் போகிற. இதெல்லாம் நீங்கள் முட்டாள்தனம் பண்ணுறீங்கிற. தம்பிங்க வா சட்னி வை. சத்தியமாக அவன் பேண்ட் சட்டை போட்டிருக்கான ஒழிய நீங்கள் இங்கிலீஷில் பேசினா அவன் பதறிடுவான். அவன் பசி வறுமையில் வேலை பார்த்துட்டு இருக்கான். தம்பிங்க வா ராஜா, உன் பேர் என்ன, மகாராஜா எந்த ஊர் உனக்கு. நான் போனால் ஐயா அதை கவனிச்சார். ஒரு ஹோட்டலில் தங்கினா எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட பிரியமாக இருக்கானா, அவ்வளோ பேர் பேரையும் கேட்டுக்கிடுவேன். அவன் என்ன செய்கிற ஏற்றுறமே, என் பணம் தான் அவனுக்கு கொடுப்பேன். நிறைய 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு, அந்த புது நோட்டு ஸ்டேட் பேங்கில் வாங்கி வச்சுக்கிறேன். அவன் சந்தோஷம் கொடுத்து இப்போ நான் வந்து இறங்கினோடனே கேட்டேன்னா, ராமநாதன் நல்லா இருக்கு, அந்த பையனுக்கு ஐயா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு. என்ன கேடு வருது, உணவு இருந்தால் போகிறீங்க, நல்ல உணவு தேடி இருந்துங்க. நான் உணவு விடுதிக்காரங்கிட்டலாம் எப்போது என்ன சொல்ல தெரியுமா, உணவு கூடுதலாக காசு வாங்கிக்க, நல்ல உணவு. என்ன சொல்றீங்க,
அது எதை பிரியமா சாப்பிடும்? இந்த பிஸ்கட்டு எத்தனை விதம் இருக்கு, அவனே விளம்பரத்தில் போடுறான். அது என்னையா இப்போ ஒரு பிஸ்கட்டு மோதி உங்களுக்கு நினைவு இருக்கா? கருப்பா வருது, நடுவில் கிரீம் வச்சிருக்கான். அதை பீத்து எடுத்துக்கொண்டு முதலில் நக்கு. பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கான். ஐயா சொல்லிக் கொடுக்கான் இல்லையா மோதி? இது விலங்கு மாடா அந்த நாடு. நக்கி விட்டு பிறகு கடித்து. அட பாவி பயிலுலா, எங்க நாட்டை என்னெல்லாண்டா ஆக்கிட்டீங்க. கேழ்வரகுல பாட்டி அடை தட்டி தருவா, ஆரோக்கியம். கம்புல சோறு பொங்கி தருவா, ஆரோக்கியம். இப்ப அதெல்லாம் விட்டானே. ஹோட்டல்லே கேட்கிறான், ரா ரைஸா பாயில்டு ரைஸா? அட நாய, புழுங்கரிசியா பச்சரிசியான்னு கேட்க முடியாத அவனால இந்த போனவன்னு சொல்றான் பாயில்டு ரைஸ். நாங்க ரா ரைஸ் சாப்பிட மாட்டோம். ஏன்? அது பிராமணால் தான் சாப்பிடுவா. இவன் அது ஒரு விளக்கம் வேற. சோறு வையின்னு சொல்லி, சோறுனா அதுக்கு ஏன் பேர் வந்து தமிழ்ல? சோர்வு நீக்குவதனால். அது அந்த காலத்துல இருந்து தண்ணி வடிச்சு வச்சிருப்பாங்க, அதை நீராகாரம் பண்ணணும். காலையில கொஞ்சம் உப்பு போட்டு அந்த நீராகாரத்தை குடிப்பான். இந்த நீர்க்கெடுப்பு, சிறுநீரகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் உடம்பு குளிந்துரும். இப்ப அதெல்லாம் ஆரம்பிச்சான. கம்பங்கூழ்லாம் மரத்துக்குள்ள விற்காம பாத்தீங்களா? இப்ப ஒரு ஊர்லயா கம்பங்கூழ் விற்கான். அது அந்த தமிழ் நல்லா எழுதியிருக்கான, கம்பங்கூழ் கிடைக்கும்னு. கம்பம் கூழ் கிடைக்குமா? இல்ல, அவனுக்கு வரல சிறப்புலகிறோம். கம்பங்கூழ் கம்பம் சாப்பிட்டா கூழா இருக்கும்னு அவன் சொல்றான்டா. கூழா இருக்கும்னு இங்கிலீஷையும் கம்பங்கூழ் எல்லா மரத்துக்குள்ள விற்கிறான். ஆனா அதுல ஒரு சங்கடம் இருக்கு, அவன் ஆரோக்கியமா செய்யறானா நமக்கு தெரியல. ஏதாவது ஒரு இந்த கம்பங்கூழ் கேப்ப இதெல்லாம் மாவாக்கி தந்தா சாப்பிட்றீங்களே, நீங்களா சாப்பிடுங்க. தினசரி ஒரு சாப்பாடு நம்மகிட்ட இருக்கியா தமிழ்நாட்டில்? கம்புல ஒரு நாள் ஒவ்வொன்றா. அது ஒரு படத்தில் கூட வடிவேல் பண்ணுவோம்ல, என்னடி திங்கம்மா கேப்பையாம்பா. கேப்பனானே அடிப்பான் அவளை. அவள் கேப்பையை திங்கிறேன்பா, நான் ஏன்டி கேட்குறேன்னு அடிப்பான் அவளை போட்டு. நல்ல பையன், சிறந்த நடிகன், விதி சரியில்லை. அந்த பயலை மாதிரி சிரிக்க வைக்க தமிழ்நாட்டு ஆளே கிடையாது தெரியுமா? எல்லா வீட்லையும் சின்ன குழந்தைகள் அவனுக்கு ரசிகன் தெரியுமா? நம்மளோட சின்ன குழந்தைகள் அவனை கண்டாலே அவனுடைய பாடி லாங்குவேஜ், ஒரு செய்தியை சொல்ற விதம் கேட்டிங்களா, பிரமாதமாக பண்ணிடுவானே. அமெரிக்காவில் என்ன நடக்குன்னு ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு பாரு, உன் வீட்டுக்காரி இந்த ஓசா கூட ஓடி போறாளன்னு அவன்கிட்ட போய் சொல்லுவான். அமெரிக்காவில் யார் ஆள்றான்னு என்கிட்ட கேட்க, வீட்டுக்காரி கணனமேம்மா. அந்த பார்பர் கேட்பான், அவன் வீட்டுக்காரி ஓசாவோட போனது உனக்கு எப்படின்னா தெரியும்மா? உன் வீட்டுக்காரி போனால பழனிசாமி கூட அவன் தான் சொன்னாம்மா. இவன் நீங்கள் உலகம் பூரா பார்க்குறீங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய மெசேஜ். அது என்ன சொல்லலாம்? உள்வீட்டுக்குள்ளே ஒரு பெண் உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் உடல், அவள் உள்ளம், அவளுடைய எண்ணம், அவள் உணர்ச்சி, அதை பற்றியே சிந்திக்காம என்னடா ஊரை பற்றி சிந்திக்க. முதல்ல பெண்டாட்டி நல்லா இருக்கான்னு பாடுறான்னு சொல்லி கொடுக்கறது தான் அந்த நகைச்சுவை காட்சி. அதனால குழந்தைகளே ஆரோக்கியமாக அவங்க நல்ல சாப்பாடு, நல்ல காற்றோட்டமாக ட்ரெஸ் போடும். நம்ம நாட்டுக்கு பருத்தி துணி தான் நல்லது. கதர் போடுன்னு நான் சொன்னேன். நம்ம மகாத்மா காந்தி ஆளு ஜீவானந்தமும் நெல்லை கிணணுன்றீங்க. கதர் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நல்ல பருத்தி துணியில் ட்ரெஸ் போடுங்க, பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சிருங்க. அவளுக்கு எவ்வளோ புழுக்கம் எடுத்துட்டு இருக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸு? அவள் அப்படி வைக்கா என்ன பண்ணுவா? சின்ன பிள்ளை வீட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க. பிள்ளைகள் இஷ்டத்துக்கு என்னத்தை போட விடுதியே நாட்டில்? என்ன சம்மந்தி சொல்லுங்க. அதான் சொல்லுங்க, துணி கடை தானே அவர்கிட்ட கேட்க, உங்கள்கிட்ட கேட்கல. சம்மந்தி துணி கடை, உங்கள் கடைக்கு கூட்டு வராங்களா? பிள்ளை இஷ்டத்துக்கு எடுக்காங்களா? எந்த ட்ரெஸ்ஸையும் போட்டால் கலத்த முடியாத மாதிரி தானே எடுக்காங்க. சில பையனுக்கு அதை போட்டே குளிச்சிருவான் போல தெரியுது. 10-12 நாள் அந்த பேண்டெல்லாம் கலத்தவே முடியாது. 34 பை இருக்குதுல. என்னடான்னு கேட்டேன். மளிகை சாமான் வாங்கிட்டு போயிருவேன். ஒன்றில் மிளகு, ஒன்றில் உப்பு, ஒன்றில் எனக்கு புரியல. பெரியார்னு ஒரு கிழமை இருந்தாலும் இந்த ஊரில் தானே பிறந்தான். அந்த ஆள் முன்னால் எவனாவது முழுக்கை சட்டையை மடிச்சு விட்டு போயிருந்தான்னு வைங்களேன், கத்திரி வச்சு கத்திரிச்சு விட்டுருவார். அதை எதுக்குன்னு சொல்லுவார், இவ்வளோ தானே சட்டை போட போகிற, அதுக்கு இவ்வளோ துணியை ஏன் வீணாக்கினேன்னு கேட்பாரு. இவ்வளோ பெரிய பொருளாதார சிந்தனை. இவ்வளவுதான் சட்டை, அதுக்கு ஏன் இவ்வளோ நீளம் தைச்ச? அவர் கருப்பு சட்டையை எதுக்கு போட்டிருந்தா தெரியுமா? 10 நாள் துவைக்க வேண்டாம்ல, அழுக்கு தெரியாதுல்ல, சோப்புக்கு செலவாயிருமே இல்லை. அந்த மனுஷன் சிக்கனத்தை சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் இன்னொன்று சொன்னார், உணவுப் பொருளை வீணாக்காதேன்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? தேவையான அளவு வச்சுட்டா வீணாகாது, தேவையில்லாமல் வச்சா நம்ம வீணாக்குறோம். சரியான அளவு சாப்பிடும். பெரியார்ட்ட கொண்டு செஞ்சு வச்சிருவாங்க. சாப்பிட்டுட்டு சொல்வார், சமரசம் இதை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் பாரு. அது ஒரு டிஃபன் கேரியில் வச்சிருவாரு. இன்னொரு நண்பர் அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாரு, அதையும் விட மாட்டார். அதை வச்சுட்டு போ, நாளை மதியம் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் நான் மதுரைக்கு போயிட்டு வரும்போது பாத்திரம்லாம் கொடுத்துட்றேன் பாரு. உணவை சரியாக பயன்படுத்த சொன்னவர் அவர். குழந்தைகள், உங்கள்கிட்ட திரும்ப எனக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியம்மா.
அதில் அன்பா வச்சுக்கணும். நல்ல பொருளை அதான் சாப்பிட பழக்குங்க. சில பொம்பளை பார்த்துருக்கீங்களா, சோத்தை உருட்டி வாய்க்குள்ள குடிச்சு இப்படி ஒரு வழி வலிக்கா பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணியிருக்கணும். ஒரு இழு அவளை, அது என்ன நினைக்கும் மனசுக்குள்ள, இழு உன்னை பார்த்துக்கிறேன். ஊட்டுறது வேற, இந்த கொடுத்துக்கிட்டு இழுக்கிறது. சில பேர் சின்ன அப்படிங்க. இவங்க எதுக்கு தெரியுமா 3 வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்க்காங்க? நான் கேட்டேன், வீட்டில் இருந்தால் ஒரே சேட்டை பண்ணுதுங்க. பிள்ளை என்ன சேட்டை பண்ணணும், அப்போ தானே உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், பிள்ளை பெறாதீங்க, நல்ல பொம்மையை வாங்கி வச்சுக்கிடுங்க. எங்கன வச்சாலும் இருக்கும். அது ஸ்டவ் மேலேயே வைங்க. குழந்தைன்னா ஓடும், சாடும், விழும். விழணும், குழந்தை ஓடணும். அதனால ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னா எங்க ஐயன். ஒரு குழந்தை ஓடி விளையாடாம ஓய்ந்திருந்து, யாரெல்லாம் ஓய்ந்திருந்தார்களோ, ஓய்ந்திருந்தவன் உள்ளத்தில் எல்லாம் தீய எண்ணங்கள் வந்தது. அந்த தீய எண்ணங்கள் இந்த தேசத்தை கெடுத்தது. ஆகவே குழந்தைகளை நீங்கள் ஓய்ந்திருந்து விடாதீர்கள், ஓடி விளையாடி கொண்டே. யார் சுறுசுறுப்பா இருக்கானா, ஏன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கோ, அவன் மனசுல தீய சிந்தனை வராது. முதல்ல உடம்பு ஆரோக்கியமா இருந்து வைங்க, தீய சிந்தனை வராது. அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார், உடம்ப நல்லா வச்சுக்கோன்னாரு, தீய வராது. குழந்தைகளை சாயங்காலம் விளையாட அதே 10 மணிலேருந்து 5 மணி வரை பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு வந்துருக்கு. திரும்ப வந்த உடனே முகத்தை கழுவிட்டு காப்பியை குடிச்சிட்டு புஸ்தகத்தை எடுத்து படி. அது என்ன நினைக்கும், வீட்டுக்கே வரக்கூடாது. இவ்வளோ நேரம் தான் அந்த வாத்தியார்கள் போட்டு படுத்துனானுவோ, இங்கே வந்தா வரட்டுமே, போடா விளையாடுறாங்கன்னு. படிக்க வேண்டியதா படின்னு சொல்லுங்க, படிக்கும். இந்த படின்னு நான் ஏன் படிக்காமல் போனேன், இப்படி சொல்லித்தான் படின்னு நாங்கள் படிக்க முடியாது போக அப்படி. அப்புறம் நானாக படித்தேன். புரியுதா? எனக்கு குழந்தைகள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமா. இந்த சேலை இருக்குல்ல, அவங்க சேலை என்ன பண்ணால் எல்லாருமே பருத்தி சேலையே கட்ட மாட்டேங்கிங்க. அதில் குழந்தைய போட்டிங்கன்னு வைங்களேன், குழந்தைக்கு ஆரோக்கியம் கூடும். ஏன் தெரியுமா? அம்மா வாடை அந்த சேலையில் இருக்கும். தூங்கும்போது அம்மா அரவணைப்பில் தூங்குறதாவே நினச்சி தூங்கும், மனசு அமைதியாக இருக்கும் குழந்தைக்கு. அதுக்கு தான் அந்த காலத்தில் சேலையில் தொட்டில் கட்டி போட்டான். இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கில் வச்சு அதுதான் சொன்னேன். அது மதருடைய அந்த நீங்கள் சொன்னோடனே நமக்கு மதர்னே வந்துட்டு, அம்மாவனுடைய வாடை அதில் இருக்கும் அந்த சேலையில். நான் 4 வயசு வரை எங்கள் அம்மா சேலையை முகத்தில் வச்சு தான் படுத்திருப்பேன். அவங்க சிரிப்பாங்க, என்னடான்னு. நைட்டு தூங்காமல் அங்கேங்க சுற்றினா போதும், சின்னவர் சுற்றிட்டு இருக்காருன்னு வேலைக்காரன் சொன்னா, அவன்கிட்ட ஒரு சேலை எடுத்து கொடு, அப்போ தான் போய் தூங்குவான். அந்த வாடை ஆரோக்கியம் வரேன், ஆரோக்கியம். அந்த மனசுக்குள்ள ஒரு தெம்பு வரும். இவங்க அம்மா வாடையிலே தூங்குறோன்னு நினப்பு வரும். இப்போ எங்க ஸ்பிரிங்கு தொட்டில் வச்சு அப்போ ஆரம்பிச்ச ஆட்டம்மா டாஸ்மாக் வர கொண்டு விட்டுருது. அப்போ தானே ஆட முடியும். அம்மா ஆட்டி விட்ட ஆட்டம். நான் சொல்றதெல்லாம் உண்மைம்மா, உண்மை. இட்லி கொடுங்க குழந்தைக்கு, நோயே வராது. அமெரிக்காவில் இப்போ என்ன சொல்கிறான், தமிழருடைய சிறந்த கண்டுபிடிப்பு இட்லிங்க. எந்த காய்ச்சல் அடிக்கட்டுமே குழந்தைக்கு இட்லி கொடுங்க, ஒன்றுமே செய்யாது. என்ன இளவையெல்லாமோ வாங்கி கொடுக்கல. இந்த ஹோட்டல் பண்ண ஏதாவது ஒரு 10 பேர் நீங்கள் மனவரை வரிசையாக சொல்லிடுங்க, நான் இப்போ 10,000 ரூபா தரேன். சொல்ல முடியாது. நம்ம சாப்பாடு பாரு, இடியாப்பம் இருக்குல்ல, எவ்வளோ சுவை தெரியுமா? அது தேங்காய் பாலில் எங்கள் ஊரில் சொதின்னு ஒன்று செய்வோம். தேங்காய் பால் கொழுப்புன்றீங்க நீங்கள், ஆனால் வயிற்று புண்ணை ஆத்துறது தேங்காய் பால் தான். நம்ம அந்த காலத்தில் கிழவங்கள்லாம் தேங்காய் பால் நல்லா தயார் பண்ணி இல்லை வெல்லம் போட்டு தந்துடுவாங்க தெரியுமா? வயிறு புண்ணு எப்போ பட்னியாக கிடந்தீங்கன்னு வைங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல எலுமிச்சம்பழம் ஒன்று புளிஞ்சு கொஞ்சம் உப்பை போட்டு அதை குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடுங்க, வயிறு. சின்ன சின்ன மருத்துவம் ஐயா. இன்னொன்று நான் சொன்னது இந்த மனக்கவலை, சர்க்கரைக்கு அது பெரிய, எதுக்கு கவலைப்படுதானே தெரிய மாட்டேங்க. என்னாச்சு, இந்தியா ஒப்பேறிடுமாங்க, எப்படியா இந்தியா பிழைச்சிக்கிடுமாங்க. வா, என்ன உன் வேலை நீ, அவன் வேலை நீ பாரு, பார்த்தேன்னால இந்தியா நல்லா இருக்கும். நீ எதுக்கு சங்கடப்படுற? இந்த மனக்கவலை இருக்கு பார்த்தீங்களா, அரிச்சிடும். அதுக்கு தான் அந்த கோயில்லாம் நம்ம பெரியவங்க வச்சான். ஒன்றும் கிடையாது, சாமி எதுக்கு இருக்காருங்க, நம்ம பாரத்தை இறக்கி வச்சு நம்ம வந்துடுறது. செய்ய மாட்டேங்க. 499 ரூபா 99 பைசா கொடுத்து பேட்டா செருப்பு வாங்கி வெளியில் விட்டப்புறம் எப்படி பிள்ளையார கும்பிட?
ஐந்து கரத்தனை யானை முகத்தனை. மாப்பிள்ளை செருப்பு பத்திரமா இருக்கும்ல. இந்தின் அவர் பிள்ளையார் என்ன சொல்லார், இந்த செருப்பாலே அடிச்சு இந்த நாயை விரட்டாம என்ன கும்பிட. கவலை இறக்கி வைக்கத்தான் அங்கே போயிருக்கேன். ஒண்ணுமே இல்லை, இறைவன்ட்ட போயிட்டேன், இவன் என்னை காப்பாற்றுவான் நம்பிக்கையில் போனேன்னு வச்சுக்க, அந்த கவலை போயிடும். ஒரே கும்பிடு, என்ன நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வாயேன். இவன் அங்கேயும் போய் வேற இளவத்தானே கேட்கான். எங்க பெரியப்பா எப்போ சாவாரு, அவர்கிட்ட ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னா இவன் மனசுக்குள்ள 100 ஏக்கர் தான் இருக்கு. உலகம் இல்லை, இவன் உடல் இல்லை, இவன் மனைவி இல்லை, இவன் மக்களை பற்றிய சிந்தனை இல்லை, இவன் எப்படி ஆரோக்கியமா இருப்பான்? மனக்கவலையை வச்சுக்கிட்டேங்க. நான்லாம் சந்தோஷமா எல்லாரும் கேட்பான், என்னாச்சு என்ன நேற்று ஒரு இந்த ஒன்று காணலை, என்ன காணலை, என்ன பண்ண என்னாச்சு, காணலை இலங்க வா, காணாம கொடுத்தவன் நானே சும்மா இருக்கேன், நீ இந்த இப்போ சில பேர் அவன் டென்ஷன் ஆகும் பார்த்தீங்களா. என்னாச்சு காரை காணுமாமே, காணலை, அவனை எடுத்துட்டு போயிட்டான். என்னாச்சு காரை காண, என்ன நீங்க எப்படி இருக்கீங்க, எல்லாம் காரை காணலை, என்ன பண்ணுங்க, போயிட்டுது வந்தா சேர்த்துக்கிடுவோம். அண்ணாச்சி அது 5 லட்சம் ரூபா, ஏலங்க வா, போயிட்டுல நானால காணாம போயிட்டேன், கார் தானே போச்சு வாங்கிக்கிடுவோம். அப்படி பழகுங்க. சில பேர் செத்துருவான், அவன் நம்மையும் கொண்டுருவான். என்னாச்சு 25 பவுன் காணா போயிட்டேன்னாச்சு, சரி விடு வாங்கிக்கலாம். என்ன வாங்கிக்கலாம், இங்கே எல்லாம் வாங்கலாம்ல, நகை நிறைய இருக்கு, கொஞ்ச நாள் போறேன் வாங்குவோம். அண்ணாச்சி போயிடுது, எல்லாம் போயிடுது, என்ன செய்யணுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, கொடுத்துருங்க அண்ணாச்சி, பொருள் தேடி தருவாங்க. அவங்க எப்படின்னாச்சு தேடி தருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம எவன்ல திருட முடியும், விவரமா தான், ஆனால் அவங்களுக்கு விவரம் தெரியும். கரெக்டாக அவங்களே கூப்பிட்டு கேட்டு அது கொஞ்சம் செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம வாங்கினோன்னு இவனும் கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன். அண்ணாச்சி 25 பவுனுங்க திரும்ப. அவனை என்ன பண்ண, அவனை கொண்டுடணும், அவனை வச்சிருக்க விட ஊரை கெடுத்து போடுவான்.